ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். போக்கில் இம்ப்ரெஸ் பண்ண லூயிஸ் எப்படியெல்லாம் பிளான் பண்ணான்னு சொல்லிட்டு தான் காட்டுவாங்க. அதில் ஆளாக தான் முடியவே முடியாது. நீ ஃப்ரான்ஸில் இருக்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கா, திடீர்னு பிச்சைக்காரனா அவன் முன்னாடி வந்தால் சர்ப்ரைஸ் ஆகிட மாட்டா அப்படின்ட்டு வர கத்திக்கிட்டு இருப்பாரு. ஆனால் அதுதானே பிளானு. லூயிஸ் அவளை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தானே இதெல்லாம் பண்ண போகிறான். அவன் கண்டிப்பாக சர்ப்ரைஸ் ஆகிடுவா. ஸோ நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே கூட நம்ம கிம்மோ சேர்ந்துக்கிட்டு, என்னாலே இதை ஒத்துக்கவே முடியாது. நீங்கள் ஒரு பிரின்சஸ், நீங்கள் எதுக்கு பிச்சைக்காரனா நடு ரோட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கணும், நான் அதுக்கு அனுமதிக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஐயோ கிம், உங்களுக்கு என்ன ஆச்சு, நீங்களும் கூட சேர்ந்துட்டீங்களா? நான் ஃபஸ்ட்டு அவள் என்னை பார்க்கும்போது பிச்சைக்காரனாக தான் இருந்தேன். அந்த மூமெண்ட்டை நான் க்ரியேட் பண்ணால் தான் அவளே அக்செப்ட் பண்ணிப்பான். எங்களோட 2 பேரோட டெஸ்டினியும் ஒன்று தான், நாங்கள் மீட் பண்ண தான் பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது புரிஞ்சாதான் அவளுக்கும் என் மேலே ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்ட்டு வர கத்திக்கிட்டு இருப்பான். இவனும் மூச்சு விடாமல் பேசிட்டு வெற்றிக்குரியெல்லாம் வர போடுவானா, கூட சேர்ந்து சாவும் போடுவார். ஆமாம், நான் எதுக்கு இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வர முழிச்சுக்கிட்டு இருப்பாரு. உடனே யோவும் மாஸ்டர் போக்ஸில் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகாக பிளான் பண்ணுறாரு, உங்களுக்கு தான் அதெல்லாம் தெரியாது. அட்லீஸ்ட் அவர் பண்ணுறதுனா சப்போர்ட் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கிம்மை போட்டு கிளின்னு கிழிச்சிக்கிட்டு இருப்பாங்க. நான் சொன்னது உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சு இதில் ப்ளீஸ் உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க அப்படின்ட்டு வர லூயிஸும் கெஞ்சிக்கிட்டு இருப்பான். கண்டிப்பாக அப்படின்ட்டு வர எல்லாரும் சொல்லுவாங்களா, நம்ம சா மட்டும் வேண்டா விருப்பா பண்ணி தொலைகிறேன் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்போ தான் லூயிஸ் போக்ஸில் பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வேறு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிப்பான். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரியே உன் தம்பி போக் நம்ம நான் கண்டுபிடிச்சி கொடுத்துறேன் பார்த்தியா, ஆனால் அவன் சரியான தவளையாக இருக்கான், குதிச்சு ஒன்றான் தெரியுமா, 168 ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறினான் அவனுக்காக அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பான். அடிக்கிற குளிரில் இந்த ஜாக்கெட்டை போட்டுருந்தான் நான் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் பிச்சைக்காரனா உட்காந்தேன் பாரு, உள்ள நான் எதுவுமே போடல அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போக் நம்ம கண்டுபிடிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் வர சொல்லிடுவான். அந்த வீடியோ பார்க்க நம்ம போக் சொல்லிக்க வேற பயங்கர டச்சிங்காக போயிடும். ஒரு வழியாக கேப்டனும் கரைக்கு கப்பலை திருப்பிட்டு வரான். கரையில் எல்லாருமே வேற வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இவளுக்காக. அதை பார்த்தோன்னே இவளுக்கு பயங்கர எமோஷ்னலாக வேற போயிடும். லூயிஸ் வேற நார்மலாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருப்பானா, அதை பார்த்தோன்னே தான் இவளுக்கு நிம்மதியாகவே இருக்கும். இப்போ நம்ம லூயிஸை நார்மலாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு வேற கதற ஆரம்பிச்சிருவா. கரைக்கு வந்து அடுத்த நிமிஷமே லூயிஸை ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு வேற பயங்கர எமோஷனலாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவா. அவங்க 2 பேரும் ஜாலியாக கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறத பார்க்கும்போது எல்லாருக்கும் வேற பயங்கர சந்தோஷமாக இருக்கும். ஒரு ஆளை தவிர நம்ம சா மட்டும் பயங்கர எரிச்சல்லே நின்றுட்டு இருப்பார். பார்க்க முடியலடா டி அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம லூயிஸும் உடனே நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி நான் உன் தம்பி போக் நம்ம கண்டுபிடிச்சி கொடுத்துறேன் பார்த்தியா அப்படின்ட்டு வேற சொல்லுவான். ரொம்ப தேங்க்ஸ் ராணி, இல்லைனா என் தம்பி எனக்கு கிடச்சே இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு போக்ஸில் வேற பயங்கர எமோஷனலாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஹலோ அங்கிள், நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, அட்லீஸ்ட் கைனா தட்டி அவங்களை என்கரேஜ் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜோ வேறு வெறுப்பேற்றிட்டு இருப்பான். இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு சாவும் வேண்டா வெறுப்பா வேற கை தட்டிக்கிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் கடுப்பில் கை தட்டிக்கிட்டு இருக்க நம்ம சாவோட அப்பா அம்மா வேற போக்ஸில் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவள் வீட்டுக்கே வேற வந்துக்கிட்டு இருப்பாங்க. பேபி, இது உனக்கே கொஞ்சம் ஓவராக தெரில, இப்போ எதுக்கு இவ்வளோ சீக்கிரமாக அந்த பொண்ணோட வீட்டுக்கு நம்ம போகணும் அப்படின்ட்டு வரை அவங்க ஹஸ்பண்டும் கேட்டுட்டு இருப்பாரு. நீங்கள் கொஞ்சம் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கிறீங்களா, நான் அவகிட்ட ஆல்ரெடி பேசிட்டேன், அவன் வீட்டு லாக் நம்பர் கூட எனக்கு தெரியும் அப்படின்லாம் வேற சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இது உனக்கே கொஞ்சம் ஓவராக இல்லை அப்படின்ட்டு வர அவங்க ஹஸ்பண்டை கலாய்க்க ஆரம்பிச்சிருவாரு. இதில் என்ன தப்பு இருக்குது, நீங்கள் கூட தான் ஒரு வெத்து வெட்டாக இருந்தீங்க, நான் உங்கள் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் தானே நீங்கள் பெரிய போஸ்ட்மேன் ஆனீங்கன்னு சொல்லிட்டு வர கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நீ சொல்கிறதும் கரெக்டு தான், வா போகலாம் அப்படின்ட்டு வர அவங்க ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வந்துட்டு இருப்பாரு. அதேமாதிரி நான் போக்ஸ்லேயும் ஒரு பெரிய ஓரியன்டல் டாக்டர் ஆக்க போகிறேன், சும்மா பின்னாடி இந்த லைட்டாக புஷ் பண்ணால் போதும், அவளே அதெல்லாம் கிராப் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஜாலியாக வீட்டுக்குள்ளே வருவாங்க. வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா வீடே குட்டியாக இருக்கும்ல, இந்த குட்டி வீட்லேயே இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு இருந்தால் பார்க்கவே எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது அப்படின்ட்டு வேற வீட்டை சுற்றி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. உடனே ஜோவோட அம்மாவும் இவங்க 2 பேரையும் திருடங்கன்னு நினச்சிட்டு, திருட்டு பசங்களா யார் நீங்கள், போக்ஸலோட வீட்டுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு வர கத்த ஆரம்பிச்சிருவாங்க. உடனே சாவோட அம்மாவும் நாங்கள் திருடங்கெல்லாம் கிடையாது, நாங்கள் போக்ஸில் தான் பார்க்க வந்தோம் அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. உங்களுக்கு அப்போ போக்ஸில் தெரியுமா அப்படின்ட்டு வர ஜோவோட அம்மாவும் கேட்பாங்களாம். நல்லாவே தெரியும். ஆமாம், நீங்கள் யார் அப்படின்ட்டு வர திருப்பி கேட்பாங்க. நானும் அவளோட அம்மா அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. ஆனால் போக்ஸிலுக்கு அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேனே அப்படின்ட்டு வர சாவோட அம்மாவும் கேட்பாங்க. அது என்னவோ கரெக்டு தான், எக்ஸாக்டாக சொல்லணும்னா நான் ஒரு நெய்பர், அவளுக்கு ஒரு ஸ்டெப் மாம் மாரி அப்படின்ட்டு வர ஜோவோட அம்மாவும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சரி அதை விடுங்க, நீங்கள் யார் அப்படின்ட்டு வர கேட்பாங்க. உடனே சாவோட அம்மாவும் நம்மளும் ஒரு விட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளுக்கு மாமியாராக போகிறேன் அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. என்னது மாமியாராக போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜோவோட அம்மாவும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுவாங்க. ஆனால் லூயிஸுக்கு தான் அப்பா அம்மாவே கிடையாது, பாட்டி கூட தானே இருக்கான் அப்படின்ட்டு வர கேட்பாங்க. உடனே நம்ம சாவோட அம்மாவும் ஆமாம் லூயிஸ் யார் அப்படின்ட்டு வர கேட்பாங்க. நான் சாவோட அம்மா, லூயிஸோட அம்மாலாம் கிடையாது அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. அதை கேட்டவுடனே ஜோவோட அம்மாவுக்கும் பயங்கர ஷாக் ஆகிடும். ஐயோ இப்போ ஏதோ ஒரு பெரிய குழப்பம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு வர முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. உடனே சாவோட அப்பாவும் நீங்கள் லூயிஸ்ன்னு சொன்னது கோல்ட் லைன் சேர் உமனோட பேரனை பற்றியா சொல்கிறீங்க அப்படின்ட்டு வர கேட்பாரு. ஆமாம் அப்படின்ட்டு வர தலையாட்டுவாங்களாம். உடனே சாவோட அம்மாவும் நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்போது லூயிஸும் போக்ஸலும் டேட் பண்ணுறாங்கன்னு சொல்ல வரீங்களா அப்படின்ட்டு வர கேட்பாங்க. அட நீங்கள் வேறங்க, அவங்க டேட்லாம் பண்ணல, அதுக்கும் மேலே ஒரே வீட்டில் ஒன்றா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே சாவோட அம்மாக்கா தலையே சுற்ற ஆரம்பிச்சிடும். ஐயோ என்னால் இதை கேட்டு சும்மாவே இருக்க முடியலையே, என் தலையெல்லாம் சுற்றுதே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கில் வேற உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. இங்கே கட் பண்ணால் நம்ம மாரியும் அவங்க அம்மாவையும் தான் காட்டுவாங்க. நீ உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையனை பார்த்து டேட் பண்ண, எதுக்கு
இன்னும் லூயிஸ் பின்னாடியும் சா பின்னாடியும் சுற்றிக்கிட்டு இருக்க, அவங்க தான் உன்னை கண்டுக்க கூட மாட்டுறாங்கல்ல அப்படின்ட்டு வேற திட்டிக்கிட்டு இருப்பாங்க. உடனே மாறி வேற செம்ம டென்ஷன் ஆகிடும். நீ எனக்கு தானே அம்மா, என் பக்கம் பேசாமல் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வேற பயங்கரமாக கத்திக்கிட்டு இருப்பா. உன் பக்கம் நான் பேசினேன்னா அதுக்கப்புறம் நான் தான் ஃபீல் பண்ணணும், ஒழுங்காக நான் சொல்கிறத கேளு. என்னோட ஃப்ரெண்டோட பையன் ஒருத்தன் இருக்கான், பார்க்கவே ரொம்ப அழகாக இருப்பான், வேணா நீ அவன் கூட ஒரு பிளைண்ட் டேட் போறியா, நான் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. உனக்கே தெரியல அம்மாவை பற்றி, நான் அழகான பசங்களை தான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு ஸோ என்னை நம்பு அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்களாம். இவ்வளோ அதை நம்பிட்டு அந்த பையனை பார்க்கலான்னு சொல்லிட்டு பூசானுக்கு வேற போயிருப்பா. அந்த பையனும் வந்த உடனே மாறி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும், எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், ஸோ என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு வேற சொல்லுவான். இவளுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடும். இதை நீங்கள் ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாம்ல, நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க தேவையில்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயமாக வேற கத்த ஆரம்பிச்சிருவா. இவ்வளோ தூரம் வந்தால் என்ன எப்படி நோஸ் கட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் தண்ணி எடுத்து ஊற்றலான்னு சொல்லிட்டு வேற அந்த தண்ணியை வேற எடுப்பா. இருந்தாலும் நம்ம ஊற்றக்கூடாது, அம்மாவுக்கு வேற தெரிஞ்ச பையனாச்சு, நம்ம வேற கோல் லைனில் மதர் தெரேசாவாக வாழ்ந்துக்கிட்டு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவள் கோவத்தெல்லாம் வேற அப்படியே கண்ட்ரோல் பண்ணிப்பா. கோவம் தாங்க முடியாமல் அப்படியே அந்த தண்ணியை வேற குடிக்க ஆரம்பிச்சிருவா. இந்த பையனை வேற அப்படியே நிம்மதியாக உட்காந்துட்டு இருப்பான். நல்ல வேலை ஊற்றலை அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் இவ்வளோ ஃப்ராங்காக பேசுனதுக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து வெளில வந்துடுவா. இங்கே கட் பண்ணால் நம்ம ஜோவை தான் கட்டுவாங்க. ஜோவும் பூசானில் தானே இருப்பான். டே லூயிஸ், நீ அவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு ஊருக்கு போ, நான் கொஞ்ச நேரம் இங்கேயே இருக்கேன், இந்த ஊர் என்ன ஏதோ இங்கே இருன்னு சொல்கிற மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு வேற ஃபோனில் பேசிக்கிட்டு இருப்பான். பரவாயில்லையே என் மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்குது அப்படின்ட்டு வேற மொக்க போட்டுட்டு இருப்பான். அங்கே வேற மாறி இருப்பாள். மாரியை பார்த்தோன்னே மாரியா இது, இவன் இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வேற கிட்ட ஓடிடுவான். ஹாய் மாரி, எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு வேற கேட்பான். உடனே சீ தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேற அருவருப்பாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவா. ஐயோ என்னை பார்த்து அப்படிலாம் பிஹேவ் பண்ணாதீங்க, என்னாச்சு உங்களுக்கு, ரொம்ப சோகமாக இருக்கீங்க அப்படின்லாம் வேற கேட்டுக்கிட்டு இருப்பான். ஐயோ உனக்கு என்னதான் வேணும், என் கிட்ட வராது அப்படின்னு சொல்லிட்டு வேற இப்படி கையை தட்டுவாலாம். அவன் மூஞ்சிலே வேற போட்டுரும். என் கிட்டே வராத, கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே மெயின்டைன் பண்ணு அப்படின்னு வேற சொல்லிட்டு இருப்பான். உடனே ஜோ அந்த இன்சிடென்ட் பற்றி வேற பேச வருவான். ஐயோ அதை பற்றி நான் கேட்கவே விரும்பல, தயவு செய்து என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அங்கேருந்து வேற கம்முன்னு நடந்து வந்துகிட்டு இருப்பா. ஜோவும் மாரியை கன்வின்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பின்னாடியே வேற ஓடி வந்துகிட்டு இருப்பான். எங்க அந்த கார் மேட்ரு உங்களை ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு என்னால் புரிஞ்சுக்க முடியுது, ஆனால் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நான் அருவருப்பான ஆள்லாம் கிடையாதுங்க, ப்ளீஸ் நில்லுங்க அப்படின்ட்டு வேற கையை பிடிப்பான். ஐயோ உனக்கு என்னதான் வேணும் அப்படின்ட்டு வேற மாரியும் கத்த ஆரம்பிச்சிருவாலாம். நீங்கள் ஏதோ பேட் மூடில் இருக்கீங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது, உங்களுக்கு ஓகேனா நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் நூடுல்ஸ் சாப்பிடலாமா, அதேமாதிரி தூரமாக ஒரு மலை தெரியுதுல, அந்த மலைக்கு மேலே ஒரு தேட்டர் இருக்குது, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல படமாக போய் பார்க்கலாமா அப்படின்லாம் வேற கேட்டுக்கிட்டு இருப்பான். இவளும் ஆல்ரெடி பயங்கர மொக்க வாங்கியிருப்பாள் மாப்பிள்ளை பார்க்க வந்த இடத்துல. சரி ஓகே போவோம், ஆனால் இவனை பார்க்க தான் கொஞ்சம் அருவருப்பாக இருக்குது அப்படின்ட்டு வர மனசுக்குள்ளேயே வேற புலம்பிக்கிட்டு இருப்பா. இங்கே கட் பண்ணால் நம்ம சாவை தான் கட்டுவாங்க. லூயிஸும் போய் போக்ஷல் பக்கத்தில் உட்கார பார்ப்பானா, டி இது என்னோட காரு, மரியாதையே ஃப்ரெண்டில் வந்து உட்காரு, போக் நம்ம அவன் பக்கத்தில் உட்கார விட்டுறா அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அவனே செத்து பொழைச்சி வந்திருக்கான், அவன் போக்ஷல் பக்கத்தில் உட்காரட்டும் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பாரு. லூயிஸும் நானும் தான் செத்து பொழைச்சி வந்தேன், நான் போக்ஷல் பக்கத்தில் தான் உட்காருவேன் அப்படின்ட்டு வர அடம் பிடிச்சிருப்பான். மரியாதையே ஃப்ரெண்டில் வா அப்படின்னு சொல்லிட்டு வர ஃப்ரெண்டில் உட்கார வச்சிருவாரு. லூயிஸும் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் அவர் வெறுப்பேற்றினோடனே டிரைவர் வண்டி எடுங்க சிவலுக்கு போங்க அப்படின்னு வர கற்றுக்கிட்டு யாரை பார்த்துறா டிரைவர் என்ன, இல்லை என் தலை எழுத்து, உனக்கு நான் டிரைவராக வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு இரு போய் தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வேற அழுதுகிட்டே வேற ஓட்டிக்கிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் யோவும் கிம் இந்த லைட் ஹவுஸை பார்க்கறதுக்கு ஃபீடிங் பாட்டில் மாதிரியே இல்லை அப்படின்ட்டு வர கேட்பாங்க. நீங்கள் சொல்கிறது 100% ரைட்டு, பூசானில் இந்த லைட் ஹவுஸ் ரொம்ப ஃபேமஸ் தெரியுமா, இங்கே வந்துட்டு போகிற பொண்ணுங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக குழந்தை பிறந்துரும்னு சொல்லிட்டு இந்த ஊரில் ஒரு நம்பிக்கை இருக்குது தெரியுமா அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாரு. நான் ஒன்று சொன்னால் கோச்சிக்க மாட்டீங்களே, யோ உங்களுக்கும் வயசாகிட்டே போதில்ல, சீக்கிரமாக நீங்களும் குழந்தை பெற்றுக்கோங்க அப்படின்லாம் வேற அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. உடனே யோவுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடும். யோ எனக்கு நீ ஒன்றும் ப்ரொப்போஸே பண்ணல, நம்ம 2 பேருக்கும் மேரேஜும் ஆகலை, அதுக்கப்புறம் நான் இப்படியா குழந்தை பெற்றுக்க முடியும் அப்படின்லாம் வர பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் லூயிஸ் கூடியே தானே இருக்கீங்க, அவரை பார்த்து கொஞ்சம் தான் கற்றுக்கோங்க, போக்ஷலுக்கு எவ்வளோ அழகாக ப்ரொப்போஸ்லாம் பண்ணுறாரு, ஒரு வாட்டின்னு நீங்கள் எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கிம்மை போட்டு கிளின்னு வர கிழிச்சிக்கிட்டு இருப்பாங்க. உடனே கிம்மோ இல்லைங்க இந்த வயசில் உங்களால் குழந்தை பெற்றுக்கிட்டா ரொம்ப கஷ்டமாக இருக்குமேன்னு சொல்லி தான் நான் எதுவுமே பண்ணாமல் இருக்கேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பாரு. உடனே உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடும். அப்படியே அக்கறை இருக்கிற மாதிரி தான் பின்னாடிலாம் வராதிங்க, எனக்கு செம்ம கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கத்திட்டு வேற கம்முன்னு போயிடுவாங்க. இந்த பக்கம் மாறியும் வேற அந்த மலையில் ஏற முடியாமல் வேற ஏறிட்டு இருப்பான் அந்த ஹீல்ஸை போட்டு. ஐயோ என் கால் வலி உயிர் போதே அப்படின்னு சொல்லிட்டு வேற புலம்பிக்கிட்டு இருப்பான். இவ புலம்புறத பார்த்த உடனே நம்ம ஜோவும் ஐயோ இவங்களுக்கு ரொம்ப கால் வலிக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷூவை கழட்டி எடுத்துகிட்டு வந்து இதை போட்டுக்கோங்க அப்படின்ட்டு வேற சொல்லுவான். என்ன உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கேன், நான் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்களா இல்லையா, இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த ஷூ செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டு கண்ணா பின்னாடி லூஸ் மாதிரி வேற கத்த ஆரம்பிச்சிருவா. இல்லைங்க உங்களால் நடக்க முடியலல்ல, அதனால் என் ஷூ போட்டுங்க கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பான். ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோவை வர அவளோட ஹீல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஷூவை போட்டு விட ஆரம்பிச்சிருவான். ஹலோ என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்ட்டு வர கேட்பா. வாங்க போகலாம் ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீல்ஸை தூக்கிட்டு வர ஓட ஆரம்பிச்சிருவான். எங்கே போகிறீங்க அப்படின்ட்டு வர கேட்பான். நீங்கள் தானே கூட வரக்கூடாதுன்னு சொன்னீங்க, நான் தான் டிஸ்டன்ஸ் நிறுத்து முன்னாடி போகிறேன், வாங்க ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் அப்படின்ட்டு வர கத்திக்கிட்டு இருப்பான். இவன் நல்லவனா இல்லை நல்லவன் மாதிரி வேஷம் போடுறானா, வெறும் காலில் வேற ஓடுறான், இவனுக்கு குளிராதா அப்படின்ட்டு வர இவனும் புலம்பிட்டே வர நின்றுக்கிட்டு இருப்பா. எதுவாக இருந்தாலும் சரி, ஆனால் இவனை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்குது, ஐயோ நான் என்னதான் பண்ண
பண்ண போகிறேன்னு தெரியலையே, இந்த ட்ரெஸ்ஸுக்கு வேறு இந்த ஷூ செட்டே ஆகலை, பார்க்கவே ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேற புலம்பிக்கிட்டே வேற அந்த தேட்டருக்கு போயிட்டுருப்பா. மேலே போயிட்டு வேற இவ்வளோ வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டுருப்பா. உடனே நம்ம ஜோவும் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து பக்கத்தில் வேற வந்து நிற்பான். ஐயோ உன்னை பக்கத்தில் வராதுன்னு சொன்ன மரியாதை தள்ளிப்போ அப்படின்னு வர துரத்தி விட்ருவா. ஜோவும் அன்றைக்கி காரில் என் கண்ட்ரோலை மீறி தாங்க அந்த விஷயம்லாம் நடந்தது, அதனால் நீங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை வேற ஞாபகப்படுத்தி விட்ருவான். இவளுக்கும் வேற அந்த மலரும் நினைவுகள்லாம் வேற வந்து வந்து வேற போவோம். இவன் காரில் கக்கா போனது அதை நினச்ச உடனே இவளுக்கு செம்ம கடுப்பாயிடும். ஐயோ நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், நான் அதெல்லாம் பற்றி யோசிக்க கூட விரும்பலன்னு சொன்னேன், தயவு செய்து உன் வாயை மூடிட்டு கொஞ்ச நேரம் இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வர திட்டிக்கிட்டு இருப்பா. இல்லைங்க அந்த விஷயத்துக்கு அப்புறம் நீங்கள் கார் ஓட்டுறதே நிறுத்திட்டீங்களாமே அப்படின்லாம் வேற கேட்டுட்டு இருப்பான். உனக்கு யாரையா சொன்னது, மரியாதையாக உன் வாயை மூடிட்டு போறியா இல்லையா, என் கிட்ட வராத அப்படின்னு வர திட்ட ஆரம்பிச்சிருவா. இல்லைங்க நான் வேணா கார் ஓட்டட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி வர கிட்ட வந்துக்கிட்டே இருப்பான். உன் பிரச்சனை தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வர கத்துவாலாம். இல்லைங்க டைம் ஆகிடுச்சு வாங்க போய் படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வேற தனித்தனியாக உட்காந்து வர படம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் நம்ம ஜோக்கா செம்ம ஜாலியாக வேறு உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆனால் இவளுக்கு வேறு வயிறெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், வயிற்றுலேருந்து டிடிஎஸ் சவுண்ட்லாம் வேறு வர ஆரம்பிச்சிடும். ஐயோ வயிறு ஏன் இப்படிலாம் சவுண்டு போடுதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு வர புலம்பிகிட்டே உட்காந்துக்கிட்டு இருப்பான். குளிர்து போல் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ வேறு அவன் கோட்டை கழட்டி எடுத்துகிட்டு வந்து வர போற்றி விடுவான். உடனே மாரியோ என்ன பண்ணுற நீ, நான் உன்னை ஓரமாக உட்காருந்துன்னு சொன்னேன் அப்படின்ட்டு வர முறைக்க ஆரம்பிச்சிருவா. இல்லைங்க குளிருதுன்னு நினச்சேன் அப்படின்ட்டு வர இவனை அமைதியாக உட்காந்துருவான். ஆனால் இவளுக்கு உண்மையாகவே வயிற்றுலேருந்து வேறு தான் பிரச்சனையாக இருக்கும். ஐயோ என்ன சாப்பிட்டு தொலைச்சேன்னு தெரியலையே, இப்போ ஏஞ்சி போனால் வேறு எல்லாரும் அசிங்கமாக பார்ப்பாங்களே, நம்மளை மீறி ஏதாவது வெளில வந்துருமோ அப்படின்ட்டு வர புலம்பிக்கிட்டே இருப்பா. ஒரு வேளை தண்ணி தாகம் எடுக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வேற ஜோவும் இந்த ஜூஸை வேணா குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேற கொடுப்பான். மரியாதையே நீ கொஞ்சம் நேரம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கிறியா, என் அவசரம் புரியாமல் ஏன்டா என் உயிரை வாங்குற அப்படின்ட்டு வர கத்த ஆரம்பிச்சிருவா. ஐயோ சாரிங்க யாரும் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேற அமைதியாக உட்காந்து படம் பார்க்க ஆரம்பிச்சிருவான். ஐயோ இதுக்கு மேலே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலையே, கக்கா வர மாதிரியும் இல்லை, ஆனால் வயிறு மட்டும் ஏன் இப்படி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது, பேசாமல் ஏஞ்சி நம்ம அப்படியே காத்தோட காத்தா கலந்து விட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேற அப்படியே சுற்றி முற்றி வேற பார்த்துட்டு இருப்பா. நல்ல வேலை யாரும் பார்க்கல, எல்லாரும் பிஸியாக படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நைஸாக ஏஞ்சி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேற ஏஞ்சிப்பா. அவ்வளோ நேரம் அடக்கி வச்சிருந்தது வேற டம்மான்னு வெடிச்சா மாதிரி ஒரு சத்தம் கேட்கும். எல்லாரும் என்ன சத்தம் அது, ஏதோ வெடிச்ச மாதிரி சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ நாத்தம் தாங்க முடியல அப்படின்ட்டு வேற கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இவளுக்கு வேற பயங்கர அவமானமாக வேற போயிடும். அதை பார்த்தோன்னே ஜோவும் ஐயோ எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டுருவாளே அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க நான் தான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேற பழி ஏற்றுப்பான். கொலை பண்ண பழியை கூட எல்லாரும் ஏற்றுப்பாங்க, ஆனால் இந்த பழியை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்களா. உடனே இவளுக்கும் வேற பயங்கர ஷாக் ஆகிடும், இவன் என்ன பழியை ஏற்றுக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே எல்லாரும் கருமம் எதை தான் சாப்பிட்டான்னு தெரில இப்படி நாத்தடிக்குதே அப்படின்ட்டு வேற கத்த ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் வேறு எதுவும் சாப்பிடல, மீட் தான் சாப்பிட்டு வந்தேன், அதனால தான் என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல, வெளியே வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேற காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பான். இதுக்கு முன்னாடி காரில் கூட நான் ஒரு வாட்டி கக்கா போனேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ மெடல் வாங்கின மாதிரி பெருமையாக வேற பேசிக்கிட்டு இருப்பான். எல்லாரும் மூக்கை பிடிச்சிட்டு படம் பார்க்க முடியாமல் வேற உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒன்று சவுண்டு செம்மையாக இருந்ததுல, ட்ரெயினில் ஆரன் அடிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வேற கலாச்சிக்கிட்டு இருப்பான். நம்ம மாறி வேற ரொம்ப எம்பாரஸ்டாக இருக்கும்ல, ஸோ அவ்வளோ வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. இந்த நாள் இதை விட கேவலமாக போகவே முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போக் நம்ம வீட்டுக்கு வந்த சந்தோஷத்தில் போக்ஸ்லாம் வேற அவனை விழுந்து விழுந்து வர கவனிச்சுக்கிட்டு இருப்பான், நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. ஜோட அம்மாவும் இவனை பார்க்கும் போது என்னால் நம்பவே முடியல, இவன் மனுஷன் தானா அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பாங்க. ஆன்ட்டி இவன் மனுஷன் தான் ஆன்ட்டி அப்படின்ட்டு வர போக்ஸ்லாம் சொல்லுவாள். ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு போக்னாமோட கண்ணத்தை வேற போட்டு நறுக்குன்னு வர அந்த ஆன்ட்டியும் கிள்ளிடுவாங்க. இப்போ நம்புறேன் இவன் மனுஷன் தான். டே போக்னாம், போக்ஸில் உன்னால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான், நீ இல்லாமல் இதுக்கப்புறம் நான் வீட்டை விட்டு ஓடாமல் அவகிட்ட பத்திரமா இருக்கணும் சரியா அப்படின்ட்டு வேற அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உடனே லூயிஸும் நான் கூட தான் நீ இல்லாமல் எவ்வளோ திரும்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்ட்டு வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். உடனே ஜோவோட அம்மாவும் போக்ஸில் இவனுங்க ரெண்டு பேருமே உனக்காக தான் செத்து பொழைச்சி வந்திருக்கானுங்க, உன் வாழ்க்கையை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப விசித்திரமாக இருக்குது அப்படின்ட்டு வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. லூயிஸாக சாப்பிட்டு முடிச்சுட்டு தரையிலேயே வேற படுத்துமா. டே ஒழுங்காக ஏஞ்சிரும் உன் வீட்டுக்கு போ அப்படின்ட்டு வேற ஜோவோட அம்மாவும் திட்டிக்கிட்டு இருப்பாங்க. நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் போக்ஸில் கூட தான் இருப்பேன் அப்படின்ட்டு வேற போக்ஸில் பக்கத்தில் போய் வேற உட்காந்துப்பான். போக்னாமும் ஆமாம் இவன் இங்கே இருக்கட்டும் நீ இங்கே தூங்கு அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பான். ஜோவோட அம்மாவும் இந்த சின்ன இடத்துல எப்போ 3 பேர் படிப்பீங்க, உனக்கு தான் வீடு இருக்குல்ல போ அங்கே அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அன்றைக்கி உங்கள் வீட்டில் நம்ம 4 பேர் தூங்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு லூயிஸை வேற ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருப்பான். அன்றைக்கி வேறு வழி இல்லை, இப்போ நீ மரியாதையாக உன் வீட்டுக்கு போறியா இல்லையா, சொன்னால் ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேற, அக்காவும் தம்பியும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணியிருக்காங்க, பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கும், புரிஞ்சுப்பேன் ஏன் அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. சரி ஓகே போக்ஸில் நீங்கள் எனக்கு பதில் போக்னாம் அந்த இடத்துல இருப்பான், நீ எதுவும் கவலைப்படாதானே, நான் போயிட்டு நாளைக்கு வரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இவனை வேற மச்சினிச்சி நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு வர சொல்லுவான். என்னது மச்சினிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஜோவோட அம்மாவும் டே பசங்களை மச்சினிச்சின்னு கூப்பிடக்கூடாது, மச்சான் தான்டா கூப்பிடணும், கிறுக்கு பயிலு, முன்னாடி ஒரு கிறுக்கம் தான் இப்போ இன்னொரு ஒரு கிறுக்கனும் கூட சேர்ந்துட்டான், சரி ஓகே ஓகே கிளம்புறியா அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. சரி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பை மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு வர அவனும் கிளம்பிடுவான். போக்ஷிலுக்கு வர தூக்கமே வராது. டே போக்னம் உனக்கு ஒன்று தெரியுமா, பாட்டி இறந்துட்டாங்க அப்படின்ட்டு வர சொல்லுவாள். நானும் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போக் நம்ம வர ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான்.
பாட்டி உன்னை நினச்சி எவ்வளோ தரமாக கவலைப்பட்டாங்க. நான் சியோலுக்கு வரதுக்கு முன்னாடி பாட்டிக்கு சத்தியம் பண்ணிட்டு தான்டா வந்தேன். பாட்டி நான் போக் நம்ம கண்டுபிடிச்சி அவனை பத்திரமா என் கூடயே வச்சு பார்த்துப்பேன். அவனுக்கு தேவையானதெல்லாம் நான் சமைச்சு தருவேன். நீங்கள் எங்களை நினச்சி கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு தான்டா வந்தேன். நான் அதே மாதிரி கண்டுபிடிச்சிட்டேன். நீ நிம்மதியாக தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு போக் நம்ம வர தூங்க வச்சிருவா. பாட்டி இதுக்கப்புறம் நீங்கள் எங்களை நினச்சி கவலைப்பட வேண்டியதே கிடையாது. நீங்கள் நிம்மதியாக இதுக்கப்புறம்னா சொர்க்கத்தில் வாழுங்க அப்படின்ட்டு வர ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. இந்த பக்கம் சாவை தான் காட்டுவாங்க. சாவும் நைட்டெல்லாம் தூங்காமல் லூயிஸை பற்றியே வேற யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. லூயிஸ் கொஞ்சம் கிறுக்கம் தான். ஆனால் யோசிச்சு பார்த்தா அவன் ரொம்ப நல்லவனாகவும் தான் இருக்கான். ரொம்ப சின்சியரான ஜென்யூனான ஒரு பர்சனாக இருக்கான். அவன் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை மட்டும்தான் தரணும்னு நினைக்கிறான். அது ஒரு விதத்தில் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு வர யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் பேக்கோட ஆளும் கோமாலேருந்து வர கண்ணை முழிச்சிருவான். ஹாஸ்பிட்டல்லேருந்து டிடெக்டிவ்க்கு வர கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. உடனே நம்ம லீவும் போய் ஹாஸ்பிட்டலில் வர பார்ப்பாங்களாம். கோமாவில் இருந்தவன் எஸ்கேப் ஆகிட்டு இருப்பான். எங்கே போனால் இவன் இந்த பெட்டில் தானே இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமில் இருக்க எல்லா பெட்லேயும் போய் வேற செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஐயோ எஸ்கேப் ஆகிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வர சீஃபுக்கு கால் பண்ணி கோமாவில் இருந்த அக்யூஸ்ட் எஸ்கேப் ஆகிட்டான் சார் அப்படின்ட்டு வர இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரீங்க. இந்த போலீஸ் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளில போய் பார்த்தா அந்த 2 போலீஸும் கேன்டீன்லேருந்து ஜாலியாக நடந்து வந்துட்டு இருப்பாங்க. உங்கள் 2 பேரையும் இங்கே காவலுக்கு போட்டால் இங்கே ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மவும் பிடிச்சி பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவாரு. பேக்கும் அப்டேட்டுக்காக லீயை கரெக்ட் பண்ணி வச்சிருப்பாராம். லீயும் உடனே பேக்குக்கு கால் பண்ணி சார் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கோம். கோமாவில் இருந்தவன் வந்து எஸ்கேப் ஆகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு வர சொல்லிடுவார். இது எஸ்கேப் ஆகிட்டான் அவன் எங்கே இருக்கான் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு இமீடியட்டாக எனக்கு அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக்கும் வர ஃபோனை வச்சிருவாரு. ஹாஸ்பிட்டல்லேருந்து எஸ்கேப் ஆன அக்யூஸ்ட் வர பேக்கோட வீட்டுக்கே கால் பண்ணிவிடுவான். நான் தான் கூ பேசுகிறேன், உங்கள் ஹஸ்பண்டோட ஒர்க் பண்ணுறேன், உங்கள் ஹஸ்பண்ட் இருக்காரா அப்படின்லாம் வர கேட்டுட்டு இருப்பாரு. என் ஹஸ்பண்டா நீங்கள் பேசாமல் வீட்டுக்கே வந்திருக்கலாம்ல, நான் சமைச்சு தந்துருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு பேக்கோட ஒய்ஃபாக மொக்க போட்டுட்டு இருப்பாங்க. மரியாதை ஃபோனை கொடுக்குறியா, எனக்கு வந்த காலை நீ எதுக்கு எடுக்கிற, மரியாதை வெளில போ அப்படின்ட்டு வர கத்த ஆரம்பிச்சிருவாரு. இப்போ எதுக்கு இப்படி கத்துறீங்க, மிஸ்டர் கூ லைனில் தான் இருக்காரு, அவர் நம்மளை பார்த்து என்ன நினைப்பாரு, நான் வெளில போனேன் அவ்வளோதானே, போய் தொலைகிறேன், அதுக்கே இப்படி பைத்தியம் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கீங்க எப்போ பார்த்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வர புலம்பிட்டே வெளில போயிடுவாங்க. உடனே பேக்கும் டே கூ நீ எங்கே இருக்க, நம்ம எதுவாக இருந்தாலும் நேரில் பேசிக்கலாம், ஃபோனில் வேணாம் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஆனால் கூ என்ன காலில் இருப்பானே தெரியாது. உடனே இவர்கிட்ட வர ரொம்ப திமிரா பேச ஆரம்பிச்சிருவான். என்ன பேக், நான் கோமாவில் இருக்கும்போது நிறைய விஷயம் மாறிடுச்சு போல், நீங்கள் வரவே கூடாதுன்னு நினச்ச லூயிஸு திருப்பி கோல் லைனுக்குள்ளே வந்துட்டான் போலியே அப்படின்னு வர நக்கலாக பேசிக்கிட்டு இருப்பான். உடனே பேக்கும் என்னடா வாய்ஸே சரியில்லை, என்னை மிரட்டணும்னு நினைக்கிறியா என்ன அப்படின்ட்டு வர கத்த ஆரம்பிச்சிருவாரு. ஹலோ பேக் ஒரு நிமிஷம் இருங்க, எதுக்கு இப்போ என்கிட்ட வாய்ஸ் ரைஸ் பண்ணுறீங்க, முன்னாடி மாதிரிலாம் இப்போ நான் கிடையாது, இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரில, யாருக்கு தெரியும், நான் உங்களை பற்றி போய் சேர்மன் கிட்ட போட்டு கொடுத்தா கூட போட்டு கொடுத்துருவேன், ஸோ இனி என்கிட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்து வார்த்தையை விடுங்க அப்படின்னு வர பயங்கரமாக மிரட்ட ஆரம்பிச்சிருவான். சரி இப்போ என்ன வேணும் உனக்கு, உனக்கு காசு தானே வேணும், எவ்வளோ வேணும் சொல்லி தொலை அப்படின்ட்டு வர கேட்டுட்டு இருப்பாரு. ஆனால் அதுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் பட்டுன்னு வர ஃபோனை வச்சிருவான். ஐயோ இவன் வேற சொன்ன மாதிரி அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு இம்மிடியட்டாக வர லூயிஸ் வீட்டுக்கு வேற கிளம்பிடுவார். இந்த பக்கம் லூயிஸோட வீட்டில் வேற ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கும். யார் இந்த நேரத்தில் கால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு லூயிஸ் வந்து வேற எடுப்பான். அலோன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி பேக்கே வந்துட்டு ஃபோனை எடுக்காத அப்படின்ட்டு வர கத்திக்கிட்டு இருப்பாரு. அவர் பயந்தா மாதிரியே கூ தான் கால் பண்ணியிருப்பான். இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் பேக்கு மாட்டினாரா இல்லையான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக்கோ, இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்காதவங்களுக்கு மேலே கால் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். until then bye bye friends.